எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா கைஸ்? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது நினைக்கிறேன் எல்லாரையும். ஸோ ஹோப் யூ ஆல் ஆர் குட் வாய்ஸ். ஸோ எஸ் அண்ட் வி ஆர் பேக். இவ்வளோ நாள் எங்கடா போனால் ஆல்ரெடி சைடு இல்லாமல் உயிரோட இருக்கேன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ் உயிரோட தான் இருக்கேன். ஏன் காணாமல் போனேன், எங்கே போனேன், இதனால ஏன் வீடியோஸ் வரல, எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் வில் பி கிவன் இன் திஸ் வீடியோ. ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், இப்போ தான் வந்து தெரியும் வாட் ஹேப்பன் அப்படின்னு. இந்த சேனல் வந்து நடுவில் அப்ஸ்கவுண்ட் ஆனதுக்கு ரீசன் அதுதான். எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ கைஸ் see this வீடியோ ஃபுல்லி, ஓகேவா? எவ்வளோ நாள் ஆச்சு அந்த மாதிரிலாம் பேசி. மோட்டோவ்லாக் செட்டப்பில் வந்து இதில் ஒரு 3 days கிட்ட இருக்குமா, 45 days மேலே இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கே எல்லாத்தையும் மாட்டினு கிளம்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா ஒரு மார்னிங் டீ ரைடு மாதிரி தான் சாட்டர்டே மார்னிங் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சா, இனி தான் வந்து ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்சம் மைண்டும் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், என்ன தான் மேட்ரு அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட போட்டு உடச்சிடலாம் அப்படின்றதுனால தான் வந்து ஐ கேம் ஹியர். நடுவில் வீடியோஸ்லாம் எடுக்காமலாம் இல்லை, பட் வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண டைமில் அதை காரணத்தினால் அவ்வளோ என்னடா நீ கிழிச்சு தள்ளுற அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குறது எனக்கு தெரியுது. பெட்டர் எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் நம்ம அத்து தரலை. மோட்டோ சே நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதுக்கேற்ற மைண்ட் செட்லேயும் இல்லை. நான் எப்படி சொல்கிறது, சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு டஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் இருந்தேன். அதனால தான் வந்து நான் எதுவுமே வீடியோஸ்லாம் போடலை இவ்வளோ நாளாக. ஒன்ஸ் போட்டால் கண்டினியூஸாக போடணும் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அண்டு பேக் இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது. அப்புறம் அப்படியே போட ஆரம்பிச்சோன்னா லைனாக போட்டுகிட்டே இருப்போம் நம்ம, ஓகேவா? ஓகே, என்ன இது ரோடு போடுறாங்களா? பரவாயில்ல. நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்டுருந்தீங்க, ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோஸ் போடுறதில்ல, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு. கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, நான் போயிட்டு உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓ நல்லாச்சு அந்த மாதிரிலாம் வண்டியை ஓட்டி. வண்டியை ஓட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இது 100+லாம் ஓட்டி பல மாதங்கள் ஆகிவிட்டது பாய்ஸ். ஓ சன்ரைஸ் ஆகியப்பா, இதெல்லாம் பார்க்கறதே அபூர்வமாகிடுச்சு இப்போலாம். சன்ரைஸ்லாம் கண்ணில் பார்த்து எவ்வளோ நாள், எவ்வளோ மாதம். அப்பா நிம்மதியாக இருக்கியா இப்போ தான். அப்படியே போவோம். சரி ஓகே, நான் எதையோ சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு, ஏன் வர்றதில்லன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது ரீசன் வந்து ஐ மீன் வெல் ஓகே. ஆக்சுவலாக வந்து ஒர்க்கு ஜாயின் பண்ணேன் நான். நம்ம வந்து ப்ரெஷர் தான் ஜாயின் பண்ணோம், ஓகேவா? ஜாயின் பண்ணதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்படியே காலப்போக்கில் செம்ம கடுப்பாகி அதிலே வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியல கைஸ். ஃபுல்லாக வந்து ஒர்க்லேயே இருக்க மாதிரி ஆகிடுச்சு, சுத்தமாக வந்து ஒன்றும் முடியல. அந்த காரணத்தினால வீடியோஸ் எதுவும் போடுறதில்ல. இப்போ வந்து சேனல் இருக்கிறதையும் மறந்துட்டோம். இதுமாதிரி நிறைய போச்சு, என்ன பண்ணுறது. எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துட்டேன் இதை விட்டு. மோட்டோவிலலாம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பண்ணுறதுக்கு. அது நம்ம இவ்வளோ காலையில் எழுந்துமே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா. ஒன்றே வருவாங்க 4 பேர் வருவானுங்க,
ஏன்டா நீ ஏன் எவ்வளோ நாள் ஆச்சு இதெல்லாம் நான் கேட்கறதுக்காக வீடியோ பார்க்க வந்தேன்னு. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு வேக் பண்ணுறேன்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபோ, ஓகேவா? நம்ம நம்பி இவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த சேனலுக்கு என்ன தான் ஆச்சு, வீடியோ போடுவானா மாட்டானா, உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு உங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு இன்ஃபோ வீடியோவாக போடுறேன். இதில் கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அடுத்து ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே சொல்கிறேன் என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஓகே தென் எஸ், நம்ம வந்து ஃபைனலாக வந்து 8,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிருக்கோம். ஸோ 8,000 எஸ்சி ஸ்குவாட். தேங்க்ஸ் கைஸ், நம்ம நம்பி சப்போர்ட் பண்ணதுக்கு. நல்லா இருப்பீங்கடா போடா. என்னையோ ஒரு ஆளாக என்ன மதிச்சு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி 4 பேர் கேட்குறீங்க பார்த்தீங்களா, ப்ரோ இருக்கியா ப்ரோ, வீடியோ போடுவியா ப்ரோ? அந்த 4 பேருக்காக, அந்த 4 நல்ல உள்ளங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி தான் தெரியும். ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து அடிக்கடி உயிரோட தான் இருக்கேன் அப்படின்றதுக்கான அறிகுறியாக சில ஸ்டோரிஸ் அது இதுன்னு போட்டுட்ருப்பேன். ஸோ பெட்டர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு வந்து ரெகுலராக தெரியும் என்னென்ன நடக்குது அப்படின்னு. ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல, இன்ஸ்டா தான் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே பெரிய விஷயம். சரி, போகிற போக்கில் யாராவது புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் ட்ராவல் கண்டென்ட்டு, பைக் சம்மந்தமான விளாக்ஸு அப்படியே நிறைய போட்டுட்ருப்பேன். பிடிச்சிருந்தா வந்து அப்படியே கன்சிடர் சப்ஸ்கிரைபிங், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. அண்டு ஓகே, தேங்க்ஸ் ஃபார் 8,000 சப்ஸ்கிரைபர் கைஸ். இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஆப்வியஸ்லி ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் லைக் தட். ஓ ப்ரோ, 1200 GS, ஓ மேன். தாத்தா தாத்தா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓ ப்ரோ, பயங்கரம்ல, நைஸு. ஓகே, அந்த 6,000 வச்சு 6,000ன்ற பாரு, 6,000த்துலேயே இருக்கேன். கடைசியாக 6,000 வரைக்கும் வீடியோ பண்ணது. 6,000 இல்லை சம்திங் 7,000 நினைக்கிறேன். ஓகே, வித்தின் அ மந்த் 2K வந்துட்டோம் கைஸ். ஆமாயா 6,000ல தான் மேக் பண்ண கடைசி வீடியோ நான். இப்போ பார்த்தா வந்து நம்ம 8K. அது இல்லாமல் இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து இந்த 1 வீக்லேயே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். அது எப்படின்னே இவ்வளோ குயிக்காக தெரியல எனக்கு. அப்படியே செம்ம சர்ப்ரைசிங் ஆயிடுச்சு. this much police. லாஸ்ட்டு ஒரு 4-5 டேஸ்லேயே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோமா, ஒரே ஜாலியாகிடுச்சு எனக்கு. இதுக்கு மேலே வீடியோ போடலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து க்ரீனாக இல்லை, அப்புறம் கலர்களாக ஹிட் ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் சரி ஓகே நம்ம இருக்கோன்றதை தெரிவிச்சிட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டுருவோம் காய்ஸ் அப்படின்றதுனால தான் வந்து திருப்பி பழையபடி ஹெல்மெட்டையும் கோப்ரோ எல்லாத்தையும் மாட்ட விட்டேன். ஸோ க்ளவுஸ் புதுசாக இருக்குது, நல்லா இருக்கா? நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க. இட்ஸ் இஸ் மை நியூ கான்லெட். நல்லா இருக்கா? ரெய்னாக்ஸ் இதுதான் வந்து இப்போதைக்கு ரொம்ப புதுசாக வாங்குது. அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன நினச்சேன்னா வந்து எஸ் நம்ம ஜூனியர் நம்ம கிட்ட வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இல்லை 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. கரெக்டாக மார்ச்சில் தான் வண்டி எடுத்தேன். ஸோ இட்ஸ் பீன் 2 இயர்ஸ் வித் திஸ் கை. 2 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி வித் மை ஜூனியர். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வைக்கலை. நல்லா ஸ்மூத்தாக குட்டி குழந்தைய மாதிரி சுட்டி குழந்தையா பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரான். அண்டு மேலும் மேலும் தொடரும். இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்குது இவனை வச்சு பண்ணுறதுக்கு. பிளான்ஸு ஒரு வெயிட்டிங். பட்டு டைம் எப்படி கோப்பப் பண்ணணும்னு தெரில. ஏய் கௌஷிக், தப்பு இதெல்லாம் குறுக்க வரக்கூடாது போங்க. ரொம்ப உருட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சம் போவோமா? க்ரூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. க்ரூஸிங்கை போடுவோம். ஜாலியாக இருக்கா? ஓகே
ஓகே, இந்த க்ளவுஸ் பிரேக் என்ன ஆகுது அதனால் ஆகும். டைட்டாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி. இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். பட்டு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து கொஞ்சம் ஓட்டணுன்னா வந்து பிரேக் என்ன ஆகிடும். ஸோ அதெல்லாம் நோ இஷ்யூஸ், ஓகேவா. அண்டு ஒன் மோர் திங் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லாம் வந்து 1 மில்லியன்லாம் வேறு போயிருக்கு வியூஸு. அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அது ஒரு 1 மில்லியன் போயிருக்கு. அப்புறம் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் 1 மில்லியன் போயிருக்கு. அந்த 2 மூலக்கணம் வாட்டர் கிராஸ் பண்ணல, அந்த ஒரு வீடியோ தான். அது வந்து ஆக்சுவலாக யூடியூப்லேயும் போட்டிருந்தேன், இன்ஸ்டாலேயும் போட்டிருந்தேன். ரெண்டுத்துலேயுமே வந்து 1 மில்லியன் போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து சைடில் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு வந்து எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு அண்டு பாசிட்டிவும் வந்துச்சு. பட் வில் டேக் பாசிட்டிவ், ஓகே. நிறைய பேர் நம்ம குட்காக சொன்னாங்க, ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு. இட்ஸ் ஆல் ஃபைன். நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் பண்ணலை. வி நோ அ பிட் எப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் பண்ண மாட்டேனாலாம், கவலைப்படாதீங்க, ஓகேவா. அண்டு ஸோ எவ்ரி ஒன் ஹியூஜ் தேங்க்ஸ்மா. ஆக்சுவலாக வந்து இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் வீடியோ தான். அப்படி வேணால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் வீடியோ ஃபார் யூ கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் அப்படியே கமெண்ட்ஸில் தூவி விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படியே வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து மோஸ்ட்டாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ எப்படியும் வியூஸ் போகாது. ஏன்னா வந்து வீடியோ போட்டு 45 நாளைக்கு மேலே ஆகுது. ஸோ எப்படியும் யூடியூப் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து குவிட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை புஷ் பண்ணால் அதான் யூடியூபோட அல்காரிதம். அதை பேக் டு ஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு கொஞ்சம் வீடியோஸ் போட்டால் தான் வந்து அந்த பேக் டு நோட்டிஃபிகேஷன் புஷிங் எல்லாமே வரும். சரிங்களா, பக்காவாக ஒரு சன்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு நான் உட்காந்து போகிறேன். ஓ ப்ரோ, சூப்பராக இருக்கியா. வாவில் எவ்வளோ நாள் காலெலாம் ஏறுந்துலாம் எவ்வளோ நாள் ஆச்சியா, ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நைட் ஷிஃப்ட் பார்க்குறது தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னு. சன்ரைஸை பார்க்குறது, சன்செட்டை பார்க்குறதுலாம் கண்ணால் கண்டு 6 மாதம் ஆகுது பீஸ்ஃபுல்லாக. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நான் அப்படியே எங்கேயும் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ ஹோப் யூ கைஸ் நோ ஐ எம் வெல் அண்டு பார்ப்போம். பாய், see you, peace.